பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, இந்த வாரத்துல ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற தலைப்பு என்ன கேட்டீங்கன்னா, எழுந்திரு. அல்லேலூயா, எழுந்திரு. பாருங்க, நம்ம இந்த தலைப்புல தான் இந்த வாரம் ஃபுல்லா நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, எந்தெந்த காரியத்தை விட்டெல்லாம் நாம் எழுந்திருக்கணும், நாம் எழுந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நன்மைகள் வரும் என்பதை நாம் இந்த வாரம் ஃபுல்லா நாம் தியானிக்க போகிறோம். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க எங்களோடு இணைந்திருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுவாராக. பாருங்க, இந்த நாள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல 9வது வசனத்துல பாருங்க, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். அல்லேலூயா. பாருங்க, அன்னாளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்னாளை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அன்னாள் மலடியா இருந்தாள். பாருங்க, அவருடைய சக்கலத்தை, அவளுக்கு பிள்ளை இருந்ததுனால, அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாததுனால அவளை ஒவ்வொரு நாளும் மனவடிவாக்கினாள் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவள் மனமடிவாகும் போதெல்லாம் அவள் அழுது கொண்டிருப்பாள் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் அவங்க ஆலயத்தில் புசித்து குடித்த பின்பு அன்னாள் என்ன செய்தாங்களாம், எழுந்திருந்தாங்களாம். அல்லேலூயா. அவர்கள் எழுந்தாள். அவ எங்கிருந்து எழுந்தா நீங்க கேட்டீங்கன்னா, தன்னை மனமடிவாக்கி கொண்டிருக்கிற இடத்தை விட்டு அன்னாள் எழுந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களே, உங்களை கூட அநேகர் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களா? அநேகர் உங்களை அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கிறாங்களா? நீங்க ஒண்ணு செய்யணும், அந்த இடத்தை விட்டு முதலாவது நீங்க எழுந்திருக்கணும். பாருங்க, அன்னாள் அவருடைய நிந்தை மாறினதற்கு முதல் ரீசன் என்ன நீங்க கேட்டீங்கன்னா, அன்னாள் தன்னை மனமடி வாக்குகிற இடத்தை விட்டு அவள் எழுந்தாள். அல்லேலூயா. உங்களை எப்போதுமே டிஸ்கரேஜ் பண்ற இடத்தை விட்டு முதலாவது எழுந்துருங்க. அந்த கூட்டத்திலேயே உட்கார்ந்து அவங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அழுது கொண்டே இருக்காதீங்க. நீங்கள் எழுந்திருக்கும் போதுதான் உங்க சூழ்நிலை மாறு என்பதை வசனம் நமக்கு போதிக்கிறது. பாருங்க, அன்னாள் எழுந்து சேனைகளின் கர்த்தரிடத்துல பிரவேசித்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின போது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவள் ஒரு சாமுவேலை பெற்றுக்கொண்டாள். அவருடைய நிந்தை மாறினது. அவருடைய சத்துருக்களுக்கு முகத்துல அவள் சேற்றை பூசினாள். அல்லேலூயா. ஆகையினால் இந்த காலை நேரத்துல உங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா, நீங்க உங்களை பரியாசம் பண்ணுகிற இடத்துல இருந்து, உங்களை அற்பமா எண்ணுகிற இடத்துல இருந்து முதலாவது நீங்க எழுந்திருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். மகளே, மகனே, நீ எழுந்திரு. அதே இடத்துல நீ உட்கார்ந்து கொண்டு இருக்காத, நீ எழுந்திருன்னு ஆண்டு இந்த காலை நேரத்தில் உன்னோடு பேசுகிற. நீ எழுந்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். பாருங்க, அன்னாள் எழுந்ததுனால அவள் வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை இந்த காலை நேரத்துல மாறப்போகுது. சந்தோஷமா இருங்க. நீங்க எழுந்து தேவனிடத்துல போங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அரும்பெரும் காரியங்களை செய்வார். அதை தான் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.